நிறைய பேர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. பிசினஸ் அப்படின்னாலே ரிஸ்க். அதாவது உங்களுக்கு கனவு இருக்குன்னு வைங்க, அது பெருசா இருக்குன்னா நீங்க லீகலா எத்திக்கலா ஒரு கம்பெனியில வேலை செஞ்சு உங்க கனவுகளை நிறைவேற்றிக்க முடியவே முடியாது. உங்களோட ரெகுலர் ஜாபை அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு காமர்ஸ் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். எப்போ உங்களோட ரெகுலர் இன்கம்மை இந்த காமர்ஸ் பிஸ்னஸ் மேட்ச் பண்ணுதோ அப்போ நீங்கள் ஃபுல் டைமாக காமர்ஸ் பிஸ்னஸை பண்ணுறதுக்கு கன்வெர்ட் ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்ட் டைமாக பண்ணுறது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். அமேசான் பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு 45 மினிட்ஸ் செஷன் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மெயின் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த செஷன் லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நிறைய பேர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. பிசினஸ் அப்படின்னாலே ரிஸ்க். அதாவது உங்களுக்கு கனவு இருக்குன்னு வைங்க, அது பெருசா இருக்குன்னா நீங்க லீகலா எத்திக்கலா ஒரு கம்பெனியில வேலை செஞ்சு உங்க கனவுகளை நிறைவேற்றிக்க முடியவே முடியாது. உங்களோட ரெகுலர் ஜாபை அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு காமர்ஸ் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். எப்போ உங்களோட ரெகுலர் இன்கம்மை இந்த காமர்ஸ் பிஸ்னஸ் மேட்ச் பண்ணுதோ அப்போ நீங்கள் ஃபுல் டைமாக காமர்ஸ் பிஸ்னஸை பண்ணுறதுக்கு கன்வெர்ட் ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்ட் டைமாக பண்ணுறது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். அமேசான் பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு 45 மினிட்ஸ் செஷன் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மெயின் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த செஷன் லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.